அதைவிட முக்கியமான உறவு தனக்கென வாழ்க்கை துணையாக வரும் கணவன் அல்லது மனைவி என்கிற உறவு. அதிலும் பாரம்பரியத்திலும் பழமையை கட்டிக்காப்பதிலும் வரலாற்று பெருமை கொண்ட நமது பெண்களுக்கு கணவன்தான் கண்கண்ட தெய்வம். அதேபோல கணவன்மார்களும் மனைவிகளை நெஞ்சில் வைத்து சுமப்பார்கள் நம் நாட்டில். குடும்பத்திற்குள் 1000 சண்டைகள் வந்தாலும் நிரந்தர பிரிவு என்பது மட்டும் மிக மிக அரிதாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்றோ விவாகரத்து கேட்பது என்பது ஒரு புதுவிதமான பேஷனாக மாறி வருகிறது. ஒரு காலத்தில் பணக்காரர்களுக்கும் சினிமா நடிகர் நடிகைகளுக்கும் மட்டுமே தெரிந்த விஷயமாக இருந்தது விவாகரத்து. இப்போதோ நடுத்தர மக்களை கூட ஆட்டி படைக்கிறது என்பது எவ்வளவு அதிர்ச்சியான விஷயம். போகிற போக்கை பார்த்தால் திருமண பத்திரிகையிலேயே விவாகரத்து தேதியையும் குறித்து விடுவார்கள் போலிருக்கிறது. எங்கே தொடங்குகிறது இதற்கான கோளாறு? விவாகரத்துகள் பெருகுவதற்கு என்ன காரணம்? இதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வளவு பாதிப்புகள், அவற்றை எப்படி சமாளிக்க வேண்டியுள்ளது? இந்த போக்கு சமுதாயத்திற்கு நல்லதா கெட்டதா? இவற்றையெல்லாம் இப்போது பார்ப்போம். ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நினைவு தெரிந்த நாள் முதல் திருமணத்தை பற்றி 1000 கனவுகள் இருக்கும். காரணம், கணவன் மனைவி என்கின்ற புனிதமான உறவுக்கு அடித்தளம் போடும் பந்தமல்லவா திருமணம். பாலியல் இன்பத்திற்கு மட்டுமின்றி காலங்காலமாய் வம்சத்தை விருத்தி செய்கிற உறவும் அதுதானே. இந்த சிறப்பம்சங்களுக்காகத்தான் விதவிதமான கனவுகளோடு திருமண பந்தத்திற்குள் நுழைந்தார் பெங்களூரைச் சேர்ந்த மனோஜ். ஆரம்பத்தில் அனைவருக்கும் இனிப்பது போலவே மனோஜுக்கும் ஏகமாய் இனித்தது இல்லற வாழ்வு. மனைவி மூலம் தனி உலகத்தில் சஞ்சரித்த அவருக்கு இல்லற வாழ்வின் பயனாக வாரிசு என்கிற வசந்தமும் பிறந்தது. மிக மகிழ்ச்சிகரமாக போய்க் கொண்டிருந்த மனோஜின் குடும்பத்தில் திடீரென வீசியது புயல் ஒன்று. கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட சிறியதொரு வாக்குவாதம் எல்லை மீறி போய்விட்டது. இனிமையான உறவில் ஒரு பயங்கர விரிசல். பேசி தீர்க்க வேண்டிய விவகாரம் பெரிதாகிக் கொண்டே போனது. தம்பதியரை சமாதானப்படுத்த வேண்டிய உறவினர்கள் வசதியாக ஒதுங்கிக் கொண்டனர். ஒருபுறம் மனோஜ் ஆதங்கத்தில் வெதும்பிக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் மனைவியின் கோபம் தணிந்தபாடாக இல்லை. திடீரென ஒரு நாள் மனோஜை தேடி வந்தது போலீஸ் படை. வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்துவதாக அவர் மீது புகார் வாசிக்கப்பட்டது. புகாரை கொடுத்தவர் வேறு யாருமல்ல, மனோஜின் மனைவியேதான். அதிர்ந்து போய் நின்ற மனோஜிற்கு விளக்கம் சொல்லக்கூட வாய்ப்பு தரப்படவில்லை. எதுவாக இருந்தாலும் காவல் நிலையத்திற்கு வந்து பேசிக் கொள்ளுங்கள் என்று வழக்கம் போலவே போலீசாரிடமிருந்து வந்தது டயலாக். வரதட்சணை கொடுமை என்ற புகாரின் பேரில் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் மனோஜ். அங்கு அவருக்கு நேர்ந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் கொடுமையானவை. என் பேர் மனோஜ். எனக்கு பெங்களூர் சொந்த ஊரு. மெட்ராஸ்ல அரேஞ்ச் மேரேஜ் ஆச்சு. அரேஞ்ச் மேரேஜ் வந்து 97ல. ஆனா 10 வருஷம் கழிச்சு 2007ல என் மேல டவுரி கேஸ் போட்டாங்க 498. சோ அந்த கேஸ் போட்டு இப்ப கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. கேஸ் நடந்துட்டு இருக்கு. போலீசாரிடம் இருந்து கிடைத்த அடி, உதை, மோசமான திட்டுக்கள் போன்றவற்றால் மிரண்டு போன மனோஜ் தாலி கட்டிய மனைவியாலேயே இப்படியொரு அவமானமா என்று நொறுங்கி போனார். கொலைகாரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் போல காவல் நிலையத்தில் மனோஜ் நடத்தப்பட்ட விதம் அவருக்கு வாழ்க்கையின் மீதே விரக்தியை ஏற்படுத்திவிட்டது. இனியும் இந்த மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதில் அர்த்தமில்லை என்றும் மனது தீர்மானமாக சொன்னது. உடனே சற்றும் தாமதிக்காமல் மனைவியிடம் இருந்து விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்தார் மனோஜ். நீதிமன்ற படிகளை ஏறிவிட்டாலே விரைவில் நிவாரணம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அவருக்கு. ஆனால் விவாகரத்து வழக்கு முடிந்தபாடில்லை. வழக்கிற்காக ஒவ்வொரு முறையும் பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு வந்து செல்ல வேண்டிய கட்டாய நிலை வேறு மனோஜுக்கு. நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது இன்னொரு விஷயமும் அவரை வாட்டி எடுத்தது. தான் பெற்ற பிள்ளையிடம் பேசக்கூட நீதிமன்ற வளாகத்தில் வெறும் 1.5 மணி நேரம் மட்டுமே அவகாசம் தரப்பட்டதால் அவருக்கு மேலும் விரக்தி. இதுல பெங்களூர்ல படிச்சுட்டு இருந்த என் குழந்தைங்களை போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அங்கிருந்து கூப்பிட்டு வந்தாங்க.
இப்ப இந்த சைல்டு விசிட்டேஷன்ல 3 வருஷம் போராடி இப்ப எனக்கு வந்து மாசத்துக்கு 1.5 மணி நேரம் விசிட்டேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. இப்ப இந்த 3 வருஷம் போராடி எனக்கு 1.5 மணி நேரம் கிடைச்சிருக்கு. இன்னும் 10 வருஷம் போட்டாங்கன்னா மேபி ஒரு மாசம் கிடைக்கும். அதுக்குள்ளார என் குழந்தைங்க மேஜர் ஆயிடுவாங்க. இவ்வளவு வசதி இருந்து கூட தனியா வாழ்றது ரொம்ப கொடூரம் சார். வில்லியாக மாறிய மனைவி, திட்டமிட்டு பிரிக்கப்பட்ட குழந்தை, வாய்தா மேல் வாய்தா என இழுக்கும் வழக்கு, இப்படி சகல வழிகளிலும் வேதனை வறுத்தெடுக்க இப்போது நிம்மதியே இல்லாமல் தவிக்கிறார் மனோஜ். இந்த 10 வருஷத்துல அவ்வளோ ஒரு பிரச்சனை, அவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு நடுவுல நான் இருந்தேன். இதுல வந்து எங்க பெத்தவங்களை பார்க்க கூடாது, என் கூட பிறந்தவங்களை பார்க்க கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது, பெங்களூர் போக கூடாது. என் குழந்தைங்களை கூட என் கூட பிறந்தவங்கலாம் அதிகமா பார்த்ததே கிடையாது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு நாள் பார்த்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் 10 வயசு 6 வயசு ஆச்சு. இப்ப என் கூட பிறந்தவங்களுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் எனக்கும். இப்ப என் குழந்தைங்களை பாக்குறதுக்கே நான் மாசத்துல ஒரு நாள், அந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்ப இதுல வந்து நான் பாதிக்கப்பட்டது இல்லாம என் குழந்தைங்களும் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு என் குழந்தைங்களுக்கு எதனாச்சும் ஒரு உடம்பு சரியில்லாம போனா கூட எனக்கு அந்த அடுத்த விசிட்டேஷன் வரப்பதான் எனக்கே தெரியும். சோ அவங்களோட ஹெல்த் ஆகட்டும், அவங்க படிப்பாகட்டும், எதுலயுமே என்னால வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு அதுக்கெல்லாம் இன்னும் ரைட்ஸ் கிடைக்கல. சோ ஒரு பயாலஜிக்கல் ஃபாதரா எனக்கு இந்த உரிமை கூட இல்லாம போயிடுச்சு. இதுதான் என்னோட பெரிய வருத்தமே. சண்டைகளால் அழிந்து வரும் 1000 காலத்து பயிர்கள், குழந்தை குட்டிகளையும் குடும்ப உறவுகளையும் மறந்து வீம்புக்காக விவாகரத்து கேட்கும் அவலம், குடும்ப சண்டையை கொம்பு தீவி பணம் பறிக்கும் பயங்கர கும்பல். இதேபோல் குவைத்தில் வேலை பார்த்து வந்த கலைச்செல்வனின் அனுபவமும் பரிதாப ரகம்தான். ஆரம்பத்தில் இல்லற சுகத்தை வாரி வழங்கிய அன்பு மனைவி நாட்கள் போக போக காட்டியதோ வேறொரு முகம். 1997 எனக்கு திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பின்னாடி நாங்க 2 பேரும் போய் குவைத்துல வாழ்ந்தோம். குவைத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த போது எங்க குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள், அவங்க அதான் பல டிஸ்டர்பன்ஸ். அதுக்கடுத்து நாங்க 98 அவங்க வந்து பிரிஞ்சு இங்க வந்துட்டாங்க. பிரெக்னண்டா இருந்தாங்க. 99 பிப்ரவரியில ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கடுத்து அவங்க திரும்பி வரல. பல பிரச்சனைகளின் காரணமாக நாங்க வந்து காம்ப்ரமைஸ் பேசணும். காம்ப்ரமைஸ் பேசினப்ப எதுக்குமே ஒத்து வராதனால கடைசியா ஒரு 2000 வந்து அவங்க வந்து நானா சொன்னேன், சரி நடந்த தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சு நான் ஏத்துக்கிட்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி விசாலாம் அனுப்புனேன். ஏர்போர்ட்ல வந்து அவங்க போர்டிங் கார்டு போட்டுட்டு திரும்பி ஓடி போயிட்டாங்க குழந்தையோட. பிறந்த வீட்டில் இருந்து நகைகளையும் பணத்தையும் அடிக்கடி வாங்கி வரச் சொல்லி அடித்து சித்திரவதை செய்கிறார் என்று புராணம் பாடி போலீசாரிடம் கலைச்செல்வனின் மனைவி ஒரு புகார் தந்தார். மனைவியிடம் இருந்து புகாரை வாங்கிய போலீசார் கணவன் கலைச்செல்வனை விசாரணை என்ற பெயரில் பெரிய அடி உதை விருந்தே வைத்து கவனித்தார்களாம். திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன நடந்துச்சோ, இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டீலிங் நடந்துச்சோ தெரியல. திடீர்னு ஒரு நாள் என்னைய ஹைகோர்ட் கேம்பஸ்ல ஹியரிங் முடிஞ்சு போறேன், என்னைய என்கொயரிக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. நேரா அப்படியே இல்ல உங்களை ரிமாண்ட் பண்றோம் அப்படின்னாங்க. இந்த கேஸ் 498 10 வருஷம் கழிச்சு போறாங்க. மேரேஜ் இஸ் 97, இது 2007 ஜூலை. ரிமாண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க. கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, நீ என்னன்னாலும் கோர்ட்ல பாத்துக்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே எண்ணம் வந்து போலீஸ்க்கு என்னன்னா, இந்த கேஸ் நடக்காது, இவன் எப்படியும் திரும்ப போகணும். அப்ப இவனை வந்து ஹாராஸ் பண்ணி பணத்தை புடிங்கிட்டு அனுப்பி விட்டலாம்னு சொல்லி அங்க வந்து இன்ஸ்பெக்டர் 15 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. செட்டில் பண்ணேன்னா உன்னை வெளியே விடுறோம் அப்படின்னு. நான் பணம் எல்லாம் கொடுக்குற ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஜெயிலுக்கு போறோம்னா போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அங்கேயே எனக்கு முன்னாடியே சொல்றாங்க, அவங்க ஆப்பனண்ட் உட்கார்ந்துருக்காங்க, ஆப்பனண்ட் அட்வொகேட் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இவனை நீங்க இப்படி எல்லாம் விட்டீங்கன்னா இவன் வந்து அடங்க மாட்டான், இவனை இங்க வச்சு அடிச்சா பிரச்சனையாகும், நீங்க கோர்ட்ல வச்சு அடிங்க இவனை. அதான் உங்களுக்கு தான் எக்மோர் கோர்ட்ல ஆள் இருக்காங்களா, போய் அடிங்கன்னு சொன்னாங்க. உடனே என்னைய கூட்டிட்டு போய் ரிமாண்ட் பண்ணும்போது, ரிமாண்ட் பண்ணி முடிக்கவும் ஒரு 20 அட்வொகேட் வந்து கோர்ட் நம்பர் 14ல சுத்தி நின்று அடிக்கிறாங்க. ஜட்ஜு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் ஜட்ஜ் இழந்துச்சு உள்ள ஓடிட்டாரு. கடைசியா நான் வந்து அதை முறையிடுறதுக்கு எங்க முறையிட்டாலும் அதுக்கு வந்து ரிப்ளே இல்ல. ஈவன் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பெட்டிஷன் கொடுத்து 2 வருஷமா அந்த ஆர்டிஐ வந்து இன்னும் பெண்டிங். 2 டேஸ் இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்ல இருக்காது. அவங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ரிஜிஸ்டர் ஜெனரலோ, சீஃப் ஜஸ்டிஸோ, போலீஸோ, ஹியூமன் ரைட்ஸ்ல போட்டா இது வந்து நாங்க எடுத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டைம் இல்ல அப்படிங்கிறாங்க.
தாலி கட்டிய பாவத்திற்காக காவல் நிலையத்தில் இப்படி ஒரு தர்ம அடியா என்று வெறுத்து போன கலைச்செல்வன் சகஜ நிலைக்கு திரும்பவே சில வாரங்கள் பிடித்தன. ஒரு அக்யூஸ்டோட கேவலமா என்னையெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமா ட்ரீட் பண்ணாங்க. கீழே தரையில உட்காரு, இதெல்லாம் ஜெயிலையும் அடிச்சாங்க. அது எல்லாம் வெளியே வந்து அதனால நான் பட்ட துன்பம், அதாவது நான் வந்து இவ்வளவு நாள் வேலை பார்த்து என்னோட பணம் இழந்தது, லைஃப் இழந்ததெல்லாம் கஷ்டமாவே இல்லை. ஆனா இந்த போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கொடுமைப்படுத்தினாங்களே, அது வந்து தாங்கிக்கிறவே முடியல. இன்னும் கூட எனக்கு அது வந்து அந்த வடு வந்து சாகுற வரைக்கும் இருக்கும் எனக்கு. சென்னையில் பிறந்து குவைத்தில் வேலை பார்த்த தமக்கு திருச்சியில் இருந்தா மனைவி என்ற பெயரில் வில்லங்கம் வர வேண்டும்